வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு தாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருக்குறோம். கோதுமை மாவுலேயே நம்ம இது செய்தாலும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கப் அளவு ஜீனி எடுத்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது நீங்கள் பொடிக்கலைன்னா வந்து பொடிக்காமல் அப்படி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொடிச்சு சேர்த்தோம்னா என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த மாவோட மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்லாவே மாவோட மிக்ஸ் பண்ணி கிடச்சிரும். ஜீனி, மாவு, ரவை, அதே போல் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் ஜீனி படும்படி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜீனி நீங்கள் அடிக்காமல் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணீர் விட்டு வந்து பிசையும் போது அது வந்து நல்ல இலக்கம் கொடுத்து வந்துடும். அதுக்கு பிறகு இனி தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து மனம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமைக்க யூஸ் பண்ணுவீங்களா அந்த எண்ணெய் சேர்த்து இதே போல் நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும், அதாவது ஒரு நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன், அதில் வந்து லைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவம் நமக்கு அந்த ஜீனி நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடைக்குதா, இதே போல் கிடைக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா இடமும் நல்லா படும்படி நம்ம வந்து கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஜீனி நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டாலே நமக்கு போதுமான அளவு. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் படும்படி இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா கைவிட்டு விரசி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விரச தான் நமக்கு வந்து என்ன ஆகுனா மாவு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதே போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மாவு நல்லா ஸ்மூத்தாக தான் நமக்கு வந்து நல்லா பசுமையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து 2 அளவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு பாதி பீஸாக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து உருட்டி எடுக்க போகிறோம். இந்த கோதுமை பிஸ்கெட் பார்த்தீங்களா நடுவில் என்ன அழகாக வந்து லேயராக ஃபார்ம் ஆகுன மாதிரி இருக்குதா, அதே போல் நல்லா இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ்லனாலும் நீங்கள் வந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த அளவுக்கு மெதுவாக நம்ம வந்து கட் பண்ணி பீஸாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ண பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா லேயராக நமக்கு வந்து உள்ள லைட்டாக ஹோல் சைஸ் விழுந்தது போல் நமக்கு வந்து ஒரு சூப்பர் மாடல் போல் நமக்கு கிடைக்குங்க. நமக்கு இது எந்த ஷேப்லனாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் உருட்டி வச்சுருக்கிற மாவையும் நம்ம வந்து பிஸ்கெட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட்டுமே நம்ம வந்து ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேப்பு வித்தியாசமாக தான் எல்லாமே கிடச்சிருக்குது. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஆயில் நமக்கு சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட்டை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கழிஞ்சதும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மெதுவாக இப்படி வந்து மாற்றி போடுங்க. நீங்கள் போட்ட உடனே மாற்றி போட்டிங்கன்னா அது வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்களா இப்போ நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்குது. சூப்பரான அருமையான நமக்கு வந்து பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லாவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குது. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான அருமையான ஹெல்த்தியான ஒரு கோதுமை பிஸ்கெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமே நமக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை செய்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிஸ்கட்டில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக அது வந்து அழகாக பிஞ்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்லாவே வெந்திருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தாங்க இந்த பிஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.